Hi friends, welcome to GD Lasaris. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்னன்னா வந்துட்டு 3 இயர்ஸ் LLBக்கான டேட் அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்றத ஆல்ரெடி வீடியோ பார்த்திருக்கோம். ஆனாலும் வந்து ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அஃபிஷியலா வந்து அவங்களுடைய வெப்சைட்ல இன்னும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடலையே, இது கன்ஃபார்மா இல்லையா 100% உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து இன்னைக்கு அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் 3 இயர்ஸ் LLB டிகிரி கோர்சஸ் அப்ளிகேஷன் 2024-25 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த PDF வச்சு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அஃபிஷியலாகவே வெளியிட்டுட்டாங்க. இப்போ வந்து இன்னொரு டைம் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் 24/7/2024 அன்றைக்கி இது வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செய்தி குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை கருத்திற்கொண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து சட்டக் கல்லூரிகள் மற்றும் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளி ஆகியவற்றில் பயிற்றுவிக்கப்படும் முறையே 3 ஆண்டு LLB மற்றும் 3 ஆண்டு LLB ஆனர்ஸ் சட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.dndalu.ac.in வாயிலாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/7/2024 மாலை 5:45 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தெரிவித்துள்ளார். ஸோ அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து 3 இயர்ஸ் LLBக்கு வந்துட்டு அப்ளை பண்ணாத இருந்தீங்களோ அவங்களாம் வந்து 100% இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனர்ஸ்க்கும் சரி LLBக்கும் சரி அஃபிலியேட்டட் காலேஜஸ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்க்கும் சரி நீங்கள் வந்து 3 இயர்ஸ் LLBக்கு வந்து இப்போ தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது 100% உண்மையான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? சர்வர் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரீட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து என்ன நிறைய பேர் வந்து கேட்குறீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து 6th செம் மார்க் 6th செம் ரிசல்ட் வந்து ஆன்லைனில் வந்துருந்தது இல்லையா, அதை வச்சு நான் வந்து ஆல்ரெடி இருந்த மார்க் ஷீட்டு கூட இதை வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி நான் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு கேட்ட இடத்துல நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ப்ரொவிஷ்னல் கொடுத்துட்டாங்க, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் எங்கள் காலேஜில் கொடுத்துட்டாங்க. நான் இப்போ வந்து இன்னொரு அப்ளிகேஷன் பண்ணலாமா இல்லை வந்து கரெக்ஷன் மேட் பண்ணலாமான்னு கேட்டுக்கிங்க. அதாவது 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் மேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு டேட்டும் வந்து இது வரைக்கும் கொடுக்கல. லாஸ்ட் இயரும் இதுக்கான டேட் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது உங்களுடைய அப்ளிகேஷனில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் லாஸ்ட் டைமில் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் கால் பண்ணி கேட்கும்போது 24 தடவை முடியுது இல்லையா, 1 இயர் ஸ்டூடெண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து 5th செம் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள், 6th செம்முக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இது ஸ்டூடெண்ட்டுடைய ரிஸ்க் தான், இது வந்து 100% சீட்டு கிடைக்குன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்ம சொல்லியிருந்தப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்டு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நான் 5th செம் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறது, இன்னொரு அப்ளிகேஷன் வந்து மேட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்து டைரெக்டாகவே கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மேட் பண்ணியிருந்தீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் நீங்கள் வேணால் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அப்ளிகேஷனில் கொடுத்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கொடுக்காத வேறு புதிய மொபைல் நம்பரு இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். ஓகே ஆச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இதுவும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயந்தான். இது வந்து யாரை வந்து வற்புறுத்தலில் வந்து நீங்கள் செய்யக்கூடாது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆனர்ஸ்க்காக இருந்தாலும் சரி LLBக்கு இருந்தாலும் சரி அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் அப்ளை பண்ணணும்னு இருக்கிறவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். 31ஆம் தேதிக்குள்ளே மாலை 5:40 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GD Law.